Hi friends, hello, welcome to our Cook with Friends channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரம்ஜான் ஸ்பெஷல் ஒரு சுவையான நோன்பு கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நோன்பு கஞ்சி செய்யறதுக்கு 1 கப் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். அதே கப் அளவுல 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 1 ஹவருக்கு நம்ம இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம கஞ்சி நல்லா குழஞ்சி வரும். நோம்பு கஞ்சி செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். 100 கிராம்ஸ் போன்லெஸ் மட்டன் கொந்தி எடுத்திருக்கேன். 1/2 மூடி தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, மஞ்சள்தூள், உப்பு, குழம்பு மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், 3 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 4 பல் பூண்டு, பச்சை மிளகா, ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, ஒரு தக்காளி. இப்போ நம்ம இந்த 1/2 மூடி தேங்காவை திக்கான பால் எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம நோம்பு கஞ்சி குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 3 ஏலக்காய், 2 பட்டை, 2 லவங்கம் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிட்ட அப்புறம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பூண்டு, சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆனியன் நல்லா டாஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சம் ஸ்மாஷி ஆகுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க மட்டன், போன்லெஸ் மட்டன் கொந்தி 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அது இந்த வெங்காய தக்காளி கூட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம போட்ட மட்டன்லேருந்து கொஞ்சமாக தண்ணி வெளியில் வரும். அது வரைக்கும் நல்லா டாஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மட்டன் வெந்து மட்டன்லேருந்து தண்ணி வெளியில் வருது. இந்த ஸ்டேஜில் மசாலா ஆட் பண்ணிக்க போகிறோம். மஞ்சள்தூள், உப்பு, கரம் மசாலா, குழம்பு மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன். மசாலா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1 கப் அரிசிக்கு 6 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கோம். எந்த கப்பில் அரிசி அளந்துமே அதே கப்பில் 6 கப் அளவு தண்ணி. இப்போ நம்ம தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சிருக்க அரிசியும் பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கிறப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கரண்டி வச்சு அரிசி பருப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ குக்கர் போட்டு மூடி குக்கரில் ஒரு 6 to 7 விசில் வைக்க போகிறோம். மட்டன் அப்போ தான் நல்லா வெந்து வரும். நல்லா 6 to 7 விசில் வந்ததும் நம்ம குக்கரை நிறுத்திடலாம். குக்கர் ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம நோம்பு கஞ்சி நல்லா ஸ்மாஷ்டாக வெந்து வந்திருக்கு.
இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் தண்ணி அளவு எல்லாமே கரெக்டாக இருக்குது. 1 கப் அரிசிக்கு 6 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் அளவு. இந்த ஸ்டேஜில் நம்ம திக்காக எடுத்து வச்சுருக்க 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்க போகிறோம். தேங்காய் பால் ஆட் பண்ணதும் நம்மளுக்கு கஞ்சிக்கான கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். பாருங்கள், நம்மளோட சுவையான ரம்ஜான் ஸ்பெஷல் நோன்பு கஞ்சி தயார். நோன்பு கஞ்சிக்கு சைட் டிஷ்ஷாக இந்த மாதிரி சிக்கன் 65 நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ரம்ஜான் சீசனுக்கு உங்கள் வீட்டில் இந்த சுவையான நோன்பு கஞ்சியை செஞ்சு சாப்பிடுங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸ்டே டியூன்ட்.